நிஃப்ட் 2026 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி 2026க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ கூகுளில் நிஃப்ட் 2026 சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க அப்படின்னா nta.nic.in அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது அட்மிஷன்ஸ்லாம் கிளிக் பண்ணி இது பழைய கவுன்சிலிங் சைட் இது. ஸோ இதெல்லாம் போயிடாதீங்க. exams.nta.nic.in NIFTEE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். போனீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நிஃப்ட் எக்ஸாம் 2020 ஃபார் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்னு இருக்குது. NLEA யூஜி நிஃப்ட் ஆர்டிசன்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நிஃப்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2020 ஃபார் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு வந்து நம்மளை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. கேண்டிடேட்ஸ் நேம் கொடுங்க. ஸோ 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். சுரேஷ் கே அப்படின்னு இருந்துச்சு, சுரேஷ் கேன்னு தான் கொடுக்கணும். இனிஷியல் செகண்டாக தான் கொடுக்கணும். அதாவது 10th சர்டிஃபிகேட்டில் யூஸ்வலாக அப்படி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம். மதர் நேம் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க, ஸ்டூடெண்டோட டேட் ஆஃப் பர்த்து. ஜெண்டர் கரெக்டாக கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் கரெக்டாக கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் 10th சர்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அப்படி தான் கொடுக்கணும். திரும்ப கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேமு ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தீங்களோ அதே கன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க, அதே மாதிரி கொடுக்கணும். திரும்ப டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொடுங்க. ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்தீங்களோ அது மாதிரி. ஜெண்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் அட்ரஸ் தெளிவாக கொடுங்க. அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியா இருக்கணும். ஏன்னா மெயில் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ஓடிபி ஜென்ரேஷன் ஃபார் கவுன்சிலிங்க்கு இந்த இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இமெயில் ஐடி கொஞ்சம் கிளியராக இருக்கிறது நல்லது. கிளியர்னு நான் மீன் பண்ணுறது ரெகுலராக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியா இருக்கணும். செக்யூரிட்டி கொஸ்டின் ரிமூவர் பண்ணிக்கிற மாதிரி கொடுங்க. ஸோ எல்லாமே ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுங்க. ஸோ அட்ரஸ்லாம் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுங்க. ஸோ இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நேஷனாலிட்டி இந்தியன் கொடுங்க. கேட்டகரி என்ன கம்யூனிட்டியோ அதை கொடுங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது
எஸ்டி சர்டிஃபிகேட் எஸ்சி அப்படி இருந்தாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு பழைய சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை புது சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஓபிசியாக இருந்தால் இப்போ கொடுக்கறது வந்து ஏப்ரல்லேருந்து மார்ச் வேலிடிட்டி வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. ஸோ 1 இயர் வேலிடிட்டி தான். ஸோ லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். வாங்கிடலன்னா நோ ஐ ஹேவ் அப்ளைட் வெயிட்டிங் ஃபார் த சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இந்த சைட் போயிடுங்க, டிஎன்இ சேவா. இது கொடுத்துட்டிங்கன்னா tnEsevai.tn.gov.in ஒரு சைட் வந்திருக்கு பாருங்கள். இந்த சைட்டில் போயிட்டு பயனாளர் உள்நுழைவு கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது கொடுத்து சைன்அப் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று வரும். இதில் போனீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி நேட்டிவிட்டி, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதர் பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாமே இதில் அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்பரை கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணிவிடுங்க. நோ கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் இருக்குன்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரிஜெக்ட் ஆச்சு இல்லை கம்யூனிட்டி எதாவது இஷ்யூ இருந்தாங்கன்னா அது ஃபியூச்சரில் பார்த்துடலாம். அதுக்குள்ளே எக்ஸாம் எழுதிடலாம். கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் ஸ்டிஎன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும், அதை கொடுத்துருங்க. எப்போ இஷ்யூ ஆனதுன்றது கேட்டிருக்காங்க. ஸோ அது சர்டிஃபிகேட்டே கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை பார்த்து கொடுத்துருங்க. யார் இஷ்யூவிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லை தாசில்தாராக இருக்கலாம். யார் கொடுத்துருக்காங்க, டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா டயபெட்டிக் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. காஷ்மீர் மைக்ரண்ட் கண்டிப்பாக நோ கொடுக்கணும், தமிழ்நாடு சேர்ந்தவங்க. பிளேஸ் ஆஃப் ரெடிஷன் கிராமத்தில் இருந்தாங்கன்னா ரூரல், டவுனில் இருந்தால் அர்பன் கொடுங்க. ஃபேமிலி இன்கம் எவ்வளவோ அது கரெக்டாக கொடுத்துருங்க. வருமான சான்றிதழ் வாங்கி வச்சுக்கோங்க, இப்போதைக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபிசிக்கலி சேலஞ்சர்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துருங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. ஆதார் ஐடென்டிட்டி கொடுக்கலாம். ஆதார் ஐடென்டிட்டி கொடுத்தீங்கன்னா ஆதார் கிராஸ் வெரிஃபை நடக்கும். ஸோ ஆதார் இல்லாத பட்சத்தில் பேன் கார்டோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ இதெல்லாம் இருக்காது. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதார் மட்டும்தான் ஒன்லி ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ அப்பார் ஐடி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அப்ளை ஃபார் பேச்சுலர் டிசைன். ஸோ பேச்சுலர் டிசைனுக்கு ஒரு அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜிக்கு தனி அப்ளிகேஷன், இல்லை ரெண்டுமே சேர்த்து ஒன்றா கூட கொடுத்துடலாம். ஃபேஷன் டெக்னாலஜி அண்ட் பேச்சுலர் டிசைன் ரெண்டுமே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ டிசைன் மட்டும் பண்ணால் இது. ஸோ என்ன வித்தியாசம்னா பிஎஃப் டெக் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட். அது டிசைன் அப்படின்னா அதில் ஸ்ட்ரீம் இருக்குது. அப்பரல் டிசைன், அக்சசரி டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், இந்த மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கும். பிஎஃப் டெக்ன்றது ஒரு ஹோலிஸ்டிக்காக ஜென்ரலைஸ்டு டாபிக் அது. ஸோ இது ரெண்டுமே கிளியர் எழுதுனாலும் எழுதலாம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா பிஎஃப் டெக் படிக்கணும்னா கம்பல்சரி மேக்ஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸ் படிக்கலை, மேக்ஸ் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னா வெறும் பிடிஎஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தமிழ்நாடுல. ஸோ சேலம் இருக்கீங்க அப்படின்னா சேலம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸோ சேலம் பக்கமாக வேறு என்ன இருக்குன்னு பார்த்து கோயம்புத்தூர், சென்னை,
வெள்ளூர் இந்த மாதிரி கொடுத்துடலாம். கார்டியன் ஆக்குபேஷன் யூஸ்வலாக அக்ரிகல்ச்சராக தான் இருக்கும். கார்டியன் ஆக்குபேஷன் வந்து நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபாதர் ஆக்குபேஷன் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சராக இருக்கும். அவரோட குவாலிஃபிகேஷன் என்னன்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு 10th ஈக்குவலன்ட் கேட்குறாங்க. பாஸ்ட் as பாஸ்டு. இயர் ஆஃப் பாசிங் வந்து 2024. குவாலிஃபைங் எக்ஸாம் 10th ஆர் ஈக்குவலன்ட்டு. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரல். ஸோ இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்னால் ஏற்கனவே மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் கொடுத்துருங்க. இஎம்ஆர்எஸ் ஸ்கூல்ஸ்னால் இதுவே வந்து ஜிடிஆர் ஸ்கூல்ஸாக இருந்தால் அது கவர்மெண்ட் ஸ்கூல்னு கொடுத்துடலாம். குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் தமிழ்நாடு. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. திண்டுக்கல்னா இல்லை சேலம் ஏதோ அது கொடுத்துருங்க. இன்ஸ்டியூஷன் நேம் கேட்பாங்க, எந்த போர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒன்று வரும். தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அது கொடுத்துருங்க. ரிசல்ட் மோடு வந்து பர்சன்டேஜ். டோட்டல் மார்க்ஸ் வந்து 500 எழுதியிருப்பாங்க. அப்டைன்டு மார்க்ஸ் ஒரு 400 இருக்கும். பர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் பண்ணிடும். ஸோ ரோல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க. காலேஜ் ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வந்து காலேஜ் ஸ்கூல் பின்கோடு கொடுக்குறாங்க, அதை கொடுத்துருங்க. தெரியலனா கூகுள் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ 12th வந்து கண்டிப்பாக அப்பியரிங் கேண்டிடேட்டாக இருப்பாங்க. 2026 வரும். குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி போர்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் இன் இந்தியா ஆர் ஃபாரின் ரெகக்னைஸ்டு பை அசோசியேஷன் ஆஃப் இது கொடுக்க வேண்டியதில்லை. இந்த இருக்குது பாருங்கள், இதை கொடுங்க. +2 level examination in the 10+2 pattern of examination from any recognized central state board of secondary examination such as Center CBSE, State Board New Delhi, Council. இதுதான் கொடுக்கணும். கண்டிப்பாக இதுதான் கொடுக்கணும். பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து ரூரலே கொடுத்துடலாம். டைப் ஆஃப் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல். குவாலிஃபைங் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் வந்து அது அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. லைவ் கேமரா ஓப்பன் ஆகுது. கேப்சர் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருங்க. அப்லோட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் வித் 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க்கு. ஸோ இது மாதிரி நம்ம க்ராப்பும் இதிலே பண்ணிக்கலாம். கவர் ஆகாத பட்சத்தில் அப்லோட் ஒரிஜினலும் கொடுத்துடலாம். ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆகிடுச்சு. சிக்னேச்சர் வந்து சைன் அப்லோட் ஆகிடுச்சு. ஐடி ப்ரூஃபு, ஸோ எல்லாமே அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ கொடுத்துட்டு இது ஃபைனல் சப்மிட்டுக்கு வந்துருச்சு. எல்லா டாக்குமெண்ட்டும் கேட்கும். எல்லாம் ஓகே பண்ணிவிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு
வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேமெண்ட் முடிச்சிடலாம்.